சிவகுமார். எங்க அப்பா பேர் வந்து சென்னியாச்சேரி. நாங்க இப்ப குகையில வசதி வருகிறோம். எங்க பூர்வீக ஊர் வந்து முதுராயம்பட்டி. குலதெய்வம் வந்து முதுராயம்பட்டியில இருக்கு. எங்க குலதெய்வத்தை எங்க மூதாதையர் சந்ததியெல்லாம் வழிபட்டு வராங்க. எங்க அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம் வந்து ஆவண வருவாய் இதுல பதிவு செய்யப்பட்டு இருக்கோம். அங்க வந்து எங்க சங்கமும் செயல்பட்டு வருது. அங்க வந்து சிலர் வந்து உள்ள போந்து அத்துமீறி இதெல்லாம் வந்து பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. அவங்க மேல வந்து ஏற்கனவே நாங்க உயர் நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்துருக்கிறோம். ஆசிரியர்கிட்டையும் போய் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து அவங்க மேல நீங்க உரிய இருக்கணும்னு சொல்லி இங்க வந்து எஸ்பி சார் கிட்ட இது மனு கொடுத்துருக்கோம். என்னென்ன பிரச்சனை பண்றாங்க? அதாவது வந்து சாமி பேரை மாத்துறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து அகால பரமேஸ்வரன் பதிவு தெய்வம் குலதெய்வம். அவங்க வந்து பெரியாண்டிச்சு இது வந்து அப்படின்ட்டு பிரச்சனை பண்றாங்க. அது மாதிரி நீங்க வந்து நாளை சாமி சிவராத்திரி பூஜை வருதுங்க, அதுக்கு நாங்க வந்து அனுமதி கேட்டு எஸ்பி சார் கிட்ட மனு கொடுத்துருக்கோம். பண்ணி சொல்றேன்னு சொல்லிக்கிறாரு. இதை நாங்க வந்து எங்க தாத்தா காலத்துல கும்பிட்டு வரோம். பூஜை போடுறதுக்கு போட்டீங்கன்னா பிரச்சனை பண்ணுவோம். என்ன பிரச்சனை பண்ண சொல்றாங்க? அது எப்படி சார் நம்ம பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்றாங்க. நாங்க மனு கொடுக்குறோம். ஒரு எஸ்பி சார் கிட்ட மனு கொடுத்துருக்கோம். ஒரு பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. விஸ்வகர்மா வந்து பேச்சுவார்த்தை சொன்னாங்க. அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு? பேச்சுவார்த்தையில அவங்க வந்து நாங்க இந்த மாதிரி அவங்கள பூஜை பண்ண உடமாட்டோம்னு தான் சொல்றாங்க. பெரியாண்டிச்சு தான் அது. ஆனா ஏன்னா இது வந்து வருவாய் ஆவணத்துல அங்காள பரமேஸ்வரி தான் இருக்குது. நாங்க 100 வருஷமா அதெல்லாம் கும்பிட்டு வரோம். இவங்க வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்றாங்க. சொல்லிட்டு நாங்க வருஷம் சிவராத்திரி பூஜை போடுறாங்க. அதாவது பூஜை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதெல்லாம் பூஜை போடக்கூடாது, பூஜை போட்டோம் நாங்க உள்ள போட்டு பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ட்டு நடத்துறாங்க. அவங்க நாங்க உரிய பரிசீலனை பண்ணி இது பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கிட்ட கொடுத்தோம். அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வரதராஜனையும் தலைமையிடமா வச்சு எங்க சமூகத்துல இருக்க பெரியவங்க எல்லாத்தையும் வச்சு அந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சோம். அதுக்கு வந்து எங்க அப்பா முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துல அந்த மண் ஃபர்ஸ்ட் கல்லு போடுறதுல இருந்து கோயிலோட முடிவுல இருந்து அவர் இறந்து 1.5 வருஷம் ஆக போகுதுங்க. அந்த 1.5 வருஷம் வரையும் அவர் வந்து முழு மனசோட இருக்காரு. அதன் அடிப்படையில் அதனோட விவரம் எங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ நாங்க வந்து இந்த சிவராத்திரி பூஜை எல்லாத்தையும் சிவராத்திரி பூஜை, அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, மத்த எல்லா பண்டிகையும் நாங்க முறையா கொண்டாடிட்டு இருக்கோம் சார். அப்பா அவங்க இது எல்லாமே செஞ்சுட்டு எல்லாம் வழிவழியாக செஞ்சுட்டு வந்தாங்க. அப்புறம் 2019 அவங்க எங்க அப்பாவோட எஜமான ஸ்தானம், அதாவது எங்க சமூகத்தை சேர்ந்த எஜமான ஸ்தானங்கிறவர் வந்து ஒரு கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு பணம் பத்தல, நீங்க வந்து கொஞ்சம் பணம் எல்லாம் நம்ம சமூக மக்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதன் அடிப்படையில் இவர் தலைவர் வந்து இவர் சிவகுமார்ங்கிற ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு சங்கமா தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் வந்து முகாமியா இருந்து அந்த சங்கத்தை தொடங்கணும் சார். தொடங்கி அதுல இருந்து நாங்க வந்து அப்பா அவங்க எல்லாமே கை நோட்டு இதுதான் வச்சு எல்லாமே பழக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க. 2019 இருந்து அப்பா அவங்க கொடுத்த எல்லா ஆவணன்ஸும் வச்சு எல்லா அலுவலகத்திலையும் மனு கொடுத்து முறையா பதிவு பண்ணி எல்லா இடத்தையும் முறையா எப்படி செய்யணுமோ அது பிரகாரம் செஞ்சு அனுபவம் பண்ணி வச்சுட்டு சங்கம் நடத்திட்டு வரோம். எல்லாத்தையும் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க சார். அதை வந்து அவங்க வந்து பொறுத்துக்க முடியாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலத்துல அவங்க வந்து என்ன பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 1 வருஷத்து காலத்துல அந்த சாமி வந்து இவங்க பெரியாண்டிச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணா இவங்க வந்து ரொம்ப இது ஆவாங்கிற மாதிரி அந்த சாமியை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு மோட்டிவ் வந்து அந்த முத்தநாயம்பட்டியில இருக்கிற குமரன்ங்கிற ஒருத்தர் தான் வந்து இது பண்ற பிரச்சனையா வந்து எழுப்பியிருக்காரு. எங்ககிட்ட வேற யாரும் கிடையாது, குமரன்கிற ஒரு மட்டும் தான் எங்ககிட்ட இதை வந்து தொழில் விரோத போட்டியா சொல்றாரு அவரு. எப்படி சொல்ல வந்தோம்னா, நாங்க வந்து இவங்க அப்பா சிவகுமார்ங்கிறவங்க அப்பா வந்து அவர்கிட்ட எல்லாம் கூலி தொழில் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதன் அடிப்படையில கூலி தொழில் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் சேலத்துலதான் முதல்ல சங்கம் தொடங்கினாரு. அந்த சங்கத்தை வந்து சேலத்துல வச்சு இங்க ஓபன் பண்ணி 80 உறுப்பினர்களை கொண்டு சங்கம் தொடங்கினாங்க. அது முத்தநாயம்பட்டியில கொண்டு போய் முதல்ல பதிவு பண்ணி முத்தநாயம்பட்டி அட்ரஸ் எங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் ஒண்ணு வச்சு ஓபன் பண்ணோம். அப்பெல்லாம் யாரும் எதுவும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஓபன் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு சங்க உறுப்பினர் திருப்பி சேர்த்தலாம்னு சொல்லி நாங்க ஆரம்பிச்சு செஞ்சப்போ அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட கூலி தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்கள எல்லாம் எங்க சங்க உறுப்பினரும் நாங்க சேர்த்தணும் ஒரு குறிப்பிட்ட பேரை. அது வந்து அவர் வந்து முறையா வந்து எங்க கிட்ட என்னங்க சார் இப்போ வந்து இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அந்த மோட்டிவ் வந்து அந்த உறுப்பினரை சங்கத்துல இருந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி இவர்கிட்ட பிரஸ் பண்ணியிருக்காரு. அது செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. அதுல இருந்து குமரனும் அவங்க மாமா கோபாலகிருஷ்ணன் அவங்க அக்கா வீட்டுக்காரரோட
தம்பி கோபாலகிருஷ்ணன் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு 5-6 பேர்த்த கூட்டா வச்சுக்கிட்டு இத்தனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இயல்பா இருந்த ஒரு கோயில எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது 2005 இருந்து 2019 வரைய பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா எந்த ஒரு பாகுபாடு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அந்த இடத்துல எந்த ஒரு வாக்குவத்தும் சந்தமா பெருசா வந்துட்டு 2017 கும்பாபிஷேகத்துல கூட லேசா பிரச்சனை பண்ணாங்க. அங்க இருக்க பஞ்சாயத்து பண்ணதுன்னா எல்லாருமே இல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அமைதியா போயிட்டாரு. வேற எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த 1 வருஷ காலமா அவங்க பண்ணாத அட்டுழி இதுலதான் கிடையாது. இல்லாத ஒரு பேரா நாங்க எல்லாமே முறையா சொல்றோம், எதுவுமே கிடையாது. அவங்க கூட்டம் சேர்த்துக்கிட்டு போய் பெரிய அடிச்சு இத்தனை பிரச்சனை பண்றாங்க சார். ஆனா அது அங்காள பரமேஸ்வரன் உங்களுக்கு ரெக்கார்டு வேணாலும் கொடுக்குறேன். கவர்மெண்ட் ரெக்கார்டு அங்காள பரமேஸ்வரன் அங்கீகாரம் பண்ணிருக்குது. அதுக்குண்டான கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்கு. அது உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கையில கொடுக்குறேன். உங்க பேருங்க? என் பேர் நாராயணி சார்.